ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு yours only ஸ்ரீநிதி. ஸோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா விழிஞம் ஹார்பர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். விழிஞம் பிளேஸ் வந்து எங்க ட்ரிவாண்ட்ரத்துல இது வந்து ரொம்ப ஒரு டூரிஸ்டான ஒரு ஃபேமஸ் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் என்னோட அம்மா அப்புறம் என்னோட ஆன்ட்டியும் சேர்ந்து நாங்கள் மீன் வாங்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அங்கே வந்து மீன் வாங்க வந்தால் எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்க வந்து விலை பேசுகிறாங்க. மீன் அவங்களே பிடிச்சி அந்த பீச் பக்கத்தில் இருந்து விலை பேசுகிறாங்க. சில மீனெல்லாம் வந்து 1000-1500 அந்த மாதிரிலாம் போகுதா. நாங்கள் ஷேர் பண்ணி, நானும் ஆண்டியும் ஷேர் பண்ணி வாங்கலான்னு ஒரு பிளான். நல்லாயிருக்கு. இந்த வெயில்ல மீன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. எங்களை மாதிரி நிறைய பேர் இங்க வெயிட் பண்றாங்க மீன் சாப்பிடணும்னு. ഉറപ്പില്ല കാണാൻ പിടിച്ചെടുക്കും. நாங்க பார்த்தா இங்க 2 பேர் வந்து 2 பேர் நீந்திட்டு இருக்காங்க. மல்சிய கன்னிகா மாதிரி மல்சிய கன்னிகள் என்ன பண்றாங்க? அவங்க நீந்தி வராங்க. ஒரு போட்டு வருது. போட்டில இருந்து நல்ல பச்சை மீன் வருது. ஆனா நாங்க சீனரி பாக்குற மாதிரியே பார்த்துட்டு போறோம். அடுத்தது பாத்தீங்களா, பச்சை மீன். பாக்கெட் மீனை பார்த்து விடிச்சா மதி 46 ஆரம்பம் 400 ரூபா. ചെമ്മീന 4000. என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரொம்ப கருத்து போயிட்டேன்.
அடுத்த நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டேன். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து நவர மீன் சொல்லுவாங்க. நவர மீனும் டியூனா ஃபிஷ் இருக்குல்ல, வஞ்சரம் வஞ்சரம் சங்கராந்தி அல்ல வஞ்சரம் வஞ்சரம் மீனும் പിന്നെ എന്തോന്നാ മീന് நவர மீனும் வஞ்சர மீனும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆமாம், இங்கே வந்து சூரான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வஞ்சரம்னு நினைக்கிறேன். டியூனா இங்கிலீஷில் டியூனா ஃபிஷ். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து நிறைய மீன் வாங்கியிருக்கோம். எத்தனை ரூபாய்க்கு வாங்கி நம்மள 1300. ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு மாதிரி ஒரு டியூனா ஃபிஷ் பார்த்தீங்களா, தொட்டாலே கல்லு மாதிரி இருக்கு, அவ்வளோ பச்சை மீன். இது வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டி வந்து 350 ருபீஸுக்கு வாங்கலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லேலம் வச்சு அந்த அண்ணா கிட்ட நான் சொன்னேன், அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது 300 ருபீஸுக்கு கொடுத்தாங்க இந்த மீன். நமக்கு இனி வந்து நிறைய குட்டி குட்டி மீன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதுல கொட்டலாம். இது பாத்தீங்களா, இது வந்து 1000 ஜஸ்ட் 1000க்கு நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கி இருக்கோம். இதோ பாருங்க, இது எங்க ஊர்ல நவர மீன் சொல்லும். தமிழ்நாட்டுல என்னன்னு தெரியாது. சங்கர மீன் தான் சொல்லுவாங்க. அண்ட் நடுவில கொஞ்சம் வேற மீன் எல்லாம் வந்து மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் என்ன மீன் எனக்கு தெரியாது, ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கு. நல்ல டேஸ்ட். இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு கலர்ஃபுல் மீன், ஆரஞ்சு மீன். இது ஆரஞ்சு இல்லை, இது ரெட்டு மாதிரி ஒரு மாதிரியான மீன். ஆனா இது அக்வாரியத்துல போய் பாருங்க, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு பெரிய மீன், இது பிரெக்னன்டோ, வயிறு தள்ளி இருக்கு. மொட்டை காணும். மொட்டையா? குத்தி பாப்போமா? குத்தைയൊന്നും வேண்டாம், மொட்டை அடிக்கும். இது எதுவும் என்னமோ மீன், இது என்ன மீன் தெரியாது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் கம்மி ரேட்டுக்கு நல்ல டேஸ்டி மீன், டேஸ்டி இல்லை பச்சை மீன் வாங்கியிருக்கோம். இனி வந்து இது குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சரிங்களா, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கிட்டோம். இது ஆன்டி வீட்டுக்கு, இது என் வீட்டுக்கு. அடுத்தது ஷேர் இது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். யோர்ஸ் ஒன்லி ஸ்ரீநிதி நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 41K இருக்கா. எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 100K ஆச்சு எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சா போதும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க விழிஞம் ஹார்பரில் நாங்கள் வாங்கின மீன். ஓகே, பை பாய்.